அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். பி. சீதாராமன். ஒரே கம்பெனியில் 13 ஆண்டுகளாக உடல் உழைப்பால் 12 மணி நேரம் வேலை செய்யும் கொத்தடிமை வேலையிலிருந்து எனக்கு நேர சுதந்திரம் உருவாக்கி கொடுத்து, வேலைக்கு செல்லாமலேயே ஒரு பேசிவ் இன்கம் உருவாக்கி கொடுத்தது இந்த +2 பொருளியல் பாடப்புத்தகமாகும். மினிமம் பேலன்ஸ் கூட வங்கியில் மெயின்டைன் பண்ண முடியாத எனக்கு இன்று 5 வகையான மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கு முதலீடு செய்யும் அளவுக்கு என்னை உருவாக்கியது இந்த +2 பொருளியல் பாடப்புத்தகமாகும். ஆசைப்பட்ட பொருட்களெல்லாம் வாங்க முடியாத எனக்கு நினைத்த பொருட்களெல்லாம் வாங்கி அனுபவிக்கும் அளவுக்கு பொருளாதார சுதந்திரம் உருவாக்கி கொடுத்தது இந்த +2 பொருளியல் பாடப்புத்தகமாகும். இந்த +2 பொருளியல் பாடப்புத்தகத்தை நான் புரிந்து படித்ததால் இன்று நான் ஒரு வங்கி மற்றும் நிதித்துறை சார்ந்த ஒரு முதலீட்டாளராக நான் இருக்கிறேன். வெறும் முதலீட்டாளர் மட்டுமல்லாமல் எனக்கு நானே ஒரு முதலாளியாகவும் இருக்கிறேன். அது மட்டுமில்லாமல் இருக்கும் பணத்தை கொண்டு இல்லாத லாப பணத்தை ஈட்டும் ஒரு முதலாளியாகவும் இருக்கிறேன். இந்த +2 பொருளியல் பாடப்புத்தகத்தின் மூலம் நான் நன்கு படித்து புரிந்து கொண்டு அதன் மூலம் எனக்கு நிறைய முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் நிறைய தொழில் வாய்ப்புகள் பற்றியும் வியாபார வாய்ப்புகள் பற்றியும் கற்றுக்கொண்டேன். அதன் மூலமாக நான் இன்று ஒரு முதலீட்டாளராகவும் ஒரு முதலாளியாகவும் இருக்கிறேன். மேலும் லாங் டேர்ம் ஷேர் ஹோல்டராகவும், லாங் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டராகவும், லாங் டேர்ம் கோல்டு அசெட் இன்வெஸ்டராகவும், லாங் டேர்ம் சில்வர் அசெட் இன்வெஸ்டராகவும், மேலும் லாங் டேர்ம் கிரிப்டோ அசெட் இன்வெஸ்டராகவும் இருக்கிறேன். என்னை இந்த அளவுக்கு உருவாக்கியது இந்த +2 பாடப்புத்தகமாகும். அதுவும் பொருளியல் பாடப்புத்தகம் மற்றும் வணிகவியல் பாடப்புத்தகம். மேலும் +1 எம்ப்ளாயி எபிலிட்டி ஸ்கில் என்ற புத்தகமாகும். அன்பு நண்பர்களே, நமக்கும் நமது குடும்பத்திற்கும் நிதி சுதந்திரம் உருவாக்க இந்த புத்தகத்தை படியுங்கள். அர்த்தத்தை புரிந்து படியுங்கள். வாங்க நாம் ஒவ்வொரு பாடமாக பொருளியல் பாடப்புத்தகத்தில் படிக்கலாம். அன்பு நண்பர்களே, நமது குடும்பத்திற்கு பொருளாதார சுதந்திரம் உருவாக்குவதற்கு முன்பு, நிதி சுதந்திரம் உருவாக்குவதற்கு முன்பு, நேர சுதந்திரம் அடைவதற்கு முன்பு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் பொருளாதாரம் என்றால் என்ன. அதை பற்றி முதல் புரிந்து கொள்ள வேண்டும். பொருளாதாரத்தை பற்றி நன்கு புரிந்து கொண்டால் மட்டுமே நமது குடும்பத்திற்கு பொருளாதார சுதந்திரம் உருவாக்க முடியும். இங்கு பொருளாதாரம் என்றால் என்ன என்பதை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. பணம் என்பது என்ன பற்றியும் தெரியவில்லை. பணத்தினுடைய வேலைகள் பற்றியும் தெரியவில்லை. பணத்தினுடைய கேரக்டர் பற்றியும் தெரியவில்லை. அது தெரியாமல் தான் பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை, ஜெயிக்க முடியவில்லை. ஆனால் பணத்தை தேடி செல்லாதவர்கள் இன்று பல கோடிகளுக்கு அதிபதிகளாக இருக்கிறார்கள். காரணம், பணம் என்பது என்ன, பணம் யாருக்காக வேலை செய்யும் போன்றவற்றையெல்லாம் இந்த பொருளாதார புத்தகத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். வாங்க இன்று பொருளாதாரமும் அதன் வகைகளும் பற்றி தெரிந்து கொள்ளலாம். பொருளாதாரம் என்கிற கருத்தினை A.J. பிரவுன் என்பவர் மக்கள் தங்கள் பிழைப்பை அமைத்துக் கொள்ளும் முறையை குறிப்பது என வரையறுத்துள்ளார். நுகர்வோரின் விருப்பங்களை நிறைவு செய்வதற்கான பொருள்களையும் பணிகளையும் தயாரிக்கும் உற்பத்தியாளர் பணியாளர்களுக்கு இடையே உள்ள கூட்டு உறவே பொருளாதார அமைப்பு என J.R. ஹிக்ஸ் கூறுகிறார். சுருங்க கூறின், ஒரு பொருளாதாரம் என்பது பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் எந்த முறையோ பகுதியோ குறிப்பதாகும். ஒவ்வொரு பொருளாதாரமும் அதன் தனித்தன்மைகளை கொண்டு காணப்படும். அதன்படி அதன் பணிகள் அல்லது நடவடிக்கைகள் வேறுபடும். ஒரு பொருளாதாரத்தின் நடவடிக்கைகளையும் செயல்பாடுகளையும் கீழ்காணும் வரைபடம் மூலம் விளக்கலாம்.
ஒரு பொருளாதாரத்தின் அடிப்படை நடவடிக்கைகள் உற்பத்தியும் புரொடக்ஷன் மற்றும் நுகர்வும் கன்சம்ஷன் ஆகும். இந்த இரு நடவடிக்கைகளுக்கு பல்வேறு பிற நடவடிக்கைகள் உதவுகின்றன. இந்த நடவடிக்கைகள் தலையான நோக்கம் வளர்ச்சி அடைவதாகும், அதாவது குரோத் அடைவதாகும். இந்த பரிமாற்ற நடவடிக்கையானது எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டி உற்பத்திக்கும் நுகர்வு பணிகளுக்கும் உதவுகின்றது. இந்த நடவடிக்கைகள் பல்வேறு பொருளாதாரமற்ற நடவடிக்கைகளால் பாதிக்கப்படுகின்றன. முக்கியமான பொருளாதார நடவடிக்கைகள் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் போக்குவரத்து, வங்கிப்பணி, விளம்பரம், திட்டமிடல், அரசின் கொள்கை, பிற பணிகள். முக்கிய பொருளாதாரமற்ற நடவடிக்கைகள் நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டிஸ் சுற்றுச்சூழல், உடல் நலம், கல்வி, பொழுதுபோக்கு, ஆட்சி முறை, சட்டத்திட்டங்கள் முதலியன. இந்த உதவி பணிகளுக்கு மேலாக பிற பொருளாதாரத்தின் வெளி நடவடிக்கைகளான இறக்குமதி, ஏற்றுமதி, பன்னாட்டு உறவுகள், குடியேற்ற இடப்பெயர்ச்சிகள், முதலீடு, அயல் நாட்டு செலவாணி ஈட்டல் முதலான பொருளாதார அமைப்பின் மொத்த செயல்பாட்டையும் பாதிக்கின்றன. பொருளாதாரங்களை கீழ்காணுமாறு பல்வேறு அடிப்படைகளில் வகைப்படுத்தலாம். 1. வளர்ச்சி நிலை, வளர்ந்த, வளர்ச்சி குன்றிய, வளராத, வளரும் பொருளாதாரங்கள். 2. நடவடிக்கைகளின் முறை, முதலாளித்துவ, சமதர்ம, கலப்பு பொருளாதாரங்கள். 3. நடவடிக்கைகள் அளவு, சிறிய, பெரிய பொருளாதாரங்கள். 4. செயல்படும் தன்மை, நிலையான பொருளாதாரங்கள், இயங்கும் பொருளாதாரங்கள். 5. செயல்தன்மை, மூடிய பொருளாதாரம், திறந்த பொருளாதாரம். 6. முன்னேற்ற தன்மை, பழமையான, புதிய பொருளாதாரங்கள். 7. நாட்டு வருமான அளவு, குறைந்த வருமானம், நடுத்தர வருமானம் மற்றும் அதிக வருமான பொருளாதாரங்கள். ஆகவே நண்பர்களே, நமது குடும்பத்தின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு முன்பு இந்த பொருளாதார கல்வி கற்பது மிக மிக அவசியம். ஏனென்றால் இன்று பொருளாதார கல்வி இல்லாதவர்கள்தான் இன்று பணம் சம்பாதிக்க மிக கஷ்டமாக இருக்கிறது. பொருளாதார கல்வி இல்லாதவர்களுக்கு நம் கண் முன்னே இருக்கக்கூடிய பலவிதமான வாய்ப்புகள் பற்றி அவர்களால் தெரிந்து கொள்ள முடியவில்லை, அறிந்து கொள்ள முடியவில்லை. காரணம், இந்த பொருளாதார கல்வி என்ற ஞானம் இல்லாததால். ஆகவே இதை பற்றி நன்கு படிங்கள், வாழ்க்கையில் முன்னேறுங்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டி. சீதாராமன், முதலீட்டாளர். வாழ்க வையகம், வாழ்க மக்கள், வாழ்க வளமுடன்.